என்னமோ தெரியல, அவனை அடிக்கவே முடியலங்க. அவனும் ஆட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கிர்லின் அவனை ஒழுங்கா கவனி, அவன் என்ன மூவ் பண்றாங்கிறத கவனிச்சு ஆடு அப்படின்னு சொல்ல, நம்ம கிர்லின் என்னென்னமோ பண்ணி பாக்குறாருங்க. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியும். இப்ப ஆட்டம் காமிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்றான், திடீர்னு வானத்துக்கு மேல போய் கிரிலினுக்கு பின்னாடி அங்கே இருந்து வந்து கிட்டக்க வந்த கிரிலினோட தலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலையில அவன் பல்ல போட்டு கடிக்க கிரிலினோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயப்பட, நம்ம யமச்சான் வந்து இப்படியே போனதுன்னா கிரிலின் இறந்துருவான், அவனோட ரத்தத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, நம்ம கிரிலின் என்னென்னமோ பண்றாரு, தலையை உதறாரு, எதோ பண்றாரு. ஆனா அவனோட பல்லோட பிடி மட்டும் விடவே இல்லைங்க. இப்ப கிர்லின் என்ன பண்றான், அப்படியே அங்கேயே இருந்து தலைகீழ இவனை அடிக்கிறதுக்காக குதிப்பா, அப்படி அவன் நவுந்துருவான். நம்ம கிர்லின் தான் கீழே விழுந்து அடிபட்டுரும். உடனே கிர்லின் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் தலையில கைய வச்சு பார்க்க, பாத்தீங்கன்னா தலை முழுக்க ரத்தமா இருக்கும். இவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. தம்பி, ஒழுங்கா போட்டியில தோல்வியை ஒத்துக்க, அப்படி நீ ஒத்துக்க